ஹலோ. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் ஆதவன் சேனலில் அந்த இன்டர்வியூவை பார்த்தேன். அவருங்க எல்லாமே அப்படி ஒரு டிஸ்கரேஜாக பேசுகிறாங்க. ஒரு 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 மனுஷன் வந்து இன்னொரு புதுசாக நியூ கம்மர்ஸ் வரப்போ யூ ஹேவ் டு என்கரேஜ் தம். யங்ஸ்டர்ஸ் யூ நீட் டு என்கரேஜ் தம். எப்போவுமே குத்தமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தான் விஜயகாந்துக்கு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்தையே இழந்துட்டோம். ஆனால் இவர் இவ்வளோ தைரியமாக வராரு அப்படின்னா, ஒரு யங் பாய் தான், 15 கூட அவர் லுக்ஸ் லைக் 15, அந்த எனர்ஜி இருக்குது. அதனால் அண்டர் எஸ்டிமேட் நம்ம பண்ணவும் கூடாது. இன்னொருத்தரை கை நீட்டுறீங்கன்னா மற்ற 3 கை உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் 8% வாங்கிட்டீங்கன்றதுனால 10 வருஷத்தில் இவங்க எடுத்தவொடனே 98 வாங்க முடியாதா? வாங்குறவங்க இல்லையா? சில பசங்க 10 நாளில் படித்து மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. புரியாமல் இன்னும் அவருடைய பணங்களை கொடுத்துட்டு தான் வராரே, அதுக்கே நம்ம சல்யூட் பண்ணணும். தன்னோட பணம் வேலையை விட்டுட்டு அவர் வரான்றப்போ நம்ம ஊக்குவிச்சாதான் உங்களுக்கு மரியாதை கூட. சீமான் மேலே எனக்கு பெரிய ஹை ஒப்பீனியன் இருந்து இப்போவும் சீமானை பிடிக்கும். பிஜேபியில் தான் மெம்பராக சேர்ந்தேன். ஆனால் நான் இப்போது விஜய்க்கு போய் ஹெல்ப் பண்ணணுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே எதிர்த்து பேசினா அவர் எதிர்கட்சியாக கூட வந்தால் கூட ஜெயிக்கிறதுக்கு சமாதானம் தான். ஒரு முயலோட போட்டி போட்டு வெற்றி பெறுவதை விட யானையோடெல்லாம் போட்டி போட்டு தோல்வி விடுறது எவ்வளவோ நல்லது. அந்த ரகத்துலையாவது அவர் வருவார் இல்லையா? அப்புறம் 2030